வந்துருங்க சார். அப்படியே தோழமை சங்கங்களின் ஒற்றுமை, தொழிற்சங்கங்களின் ஒற்றுமை, தொழிலாளர்கள் ஒற்றுமை, அரசு ஊழியர் ஆசிரியர் ஒற்றுமை, தமிழக முதல்வரில் தமிழக அரசு புதிய பென்ஷன் திட்டத்தை இடையிலான ஊதிய முரண்பாடுகளை களைய பாதிப்பை ஏற்படுத்தும் ரத்து செய் தொகுப்பூதிய முறை ஊதியத்தை வழங்க வேண்டும். நியாயம் தானா திணிக்காதே இதுதான் எங்கள் கோரிக்கை. எச்சரிக்கை செய்கின்றோம். தனிமையில் இல்லை. அரசு ஊழியர் நாங்கள் எல்லாம் அஞ்ச மாட்டோம், கெஞ்ச மாட்டோம், அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம். ஆசிரியர் அரசு ஊழியர் கூட்டியக்கம், ஆசிரியர் அரசு பணியாளர் கூட்டியக்கம், உழைக்கும் வர்க்க ஒற்றுமை. வட்டார தலைநகரில் நடைபெறக்கூடிய மாபெரும் அதை கொண்டு போய் ஒரு காட்டுக்குள்ள ஒரு சின்ன பொந்துல வைக்கிறார். அந்த காடு முழுவதும் வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் வட்டார தலைநகரங்களிலே தமிழக முதல்வர் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பாக சொல்லிக் கொள்வது ஒன்று மட்டும்தான். வருகின்ற 2026ஆம் ஆண்டிற்கான தேர்தலில் உங்களுக்கு தக்க பாடம் புகட்டப்படும் என்பதை தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பாகவும் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு சார்பாகவும் மிகவும் வன்மையாக பதிவு செய்து கொள்கிறோம். எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த முறை ஊழியர் குழு போராட்டத்திலும் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் சார்பாக வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏகப்பட்ட போராட்டங்களில் வந்து உங்களுக்கு நான் செய்யலாம், யார் செய்ய போறா? உங்களுக்கு நான் செய்யலாம், யார் செய்ய? முழுக்க காரணம் வந்து அவருக்கு சொல்லக்கூடிய வாக்குறுதி என்ன சொன்னா 2020 முன்னாடி 300 வார்த்தை, நான் கலைஞருடைய பையன், உங்களுடைய கோரிக்கைகளை நான் மறைத்துமே நான் மறக்கல. இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். 2025